இங்க நம்ம ஹீரோக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளே வைஃபுக்கு பீரியட்ஸ் ஆயிடுது. அதுக்கு அந்த பொண்ணு துணியை தான் யூஸ் பண்றான்னு தெரிஞ்சது வருத்தப்படுறாரு. ஏன்னா அந்த துணியை சைக்கிள் கூட துடைக்க முடியாது, அவ்வளவு மோசமா இருக்கு. சோ உடனே பக்கத்துல இருக்கிற கடையில போய் பேடை வாங்குறாரு. அங்க கடைக்காரரு அந்த பேடை ஒரு பேப்பர்ல சுத்தி மறைச்சு கொடுக்குறாரு. அதை கொண்டு வந்து வைஃப் கிட்ட கொடுத்தது சந்தோஷப்படுவான்னு பார்த்தா வேலை ரொம்ப அதிகமா இருக்குன்னு திருப்பி கொடுத்துட்டு சொல்றா. அப்பதான் இவர் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அது என்னன்னா இவரோட வைஃப் கிட்ட கொடுத்ததும் ஆசையா வாங்கினவங்க விலையை பார்த்ததும் வேண்டான்னு சொல்றாங்க. அப்ப அதை யூஸ் பண்றதுல ஒரு பிரச்சனையும் இல்ல, அதோட விலை அதிகமா இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் அதை வாங்காம இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்படி அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாக்கலான்னு வாங்கிட்டு வந்தது ஒரு ஆத்தோரமா வச்சு பிரிச்சு பார்த்தா உள்ள வெறும் பஞ்சு துணியும் தான் இருக்கு. சரி நம்மளே இதை செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்றாரு. அதுக்காக கொஞ்சம் பஞ்சும் துணியும் வாங்கிட்டு வந்து அதை செஞ்சு கொண்டு வந்து வைஃப் கிட்ட கொடுக்குறாரு. ஆனா அடுத்த நாள் அது சரியா வேலை செய்யாம லீக் ஆகுதுன்னு சொல்லி மறுபடியும் துணியை தான் யூஸ் பண்றாங்க. அதை கேட்டதும் மேல கொஞ்சம் பாலித்தீன் கவர் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி மறுபடியும் செஞ்சு எடுத்து வந்து கொடுக்குறாரு. ஆனா அவரோட வைஃப் பொம்பளைங்க விஷயத்துல இனிமேல் தலையிடாதீங்கன்னு சொல்லி அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்பயுமே இவர் அதை டெஸ்ட் பண்ணி ஆகணும்னு இவரோட பேண்ட்டுக்குள்ள வச்சு கொஞ்சம் ஆட்டு ரத்தத்தை வாங்கி உடம்புல செட் பண்ணி யூஸ் பண்ணி பாக்குறாரு. ஆரம்பத்துல இவர் குதிச்சு பார்க்கும்போது பேட்ல எதுவுமே தெரியல. ஆனா சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது அது லீக் ஆகி வெளியில தெரிய ஆரம்பிச்சிருது. அதை பார்த்தது இவருக்கு பக்கத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம நேரா போய் பக்கத்துல இருக்கிற ஆட்டுக்குள்ள குதிச்சிடறாரு. இதை பார்த்த ஊர் மக்கள் இந்த பொண்ணாலதான் அப்படி ஆயிட்டான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணு கரைச்சு கொட்டுறாங்க. அந்த கோவத்துல அந்த பொண்ணு கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடறா. அப்ப கூட இவருக்கு அதை கண்டுபிடிச்சு ஆகணுங்கிற வெறியோட ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போய் நிறைய இடத்துல அலைஞ்சு திரிஞ்சு ஃபைனலா ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிடறாரு. இப்ப மார்க்கெட்ல இருக்கிற பேரை விட இவரால 10 மடங்கு கம்மியான காசுல அதுவும் ஆர்கானிக்கா ஒரு பேரை செய்ய முடியுது. அங்க இருந்துதான் ஒரு பெரிய மாற்றமே உருவாகுது. ஏன்னா இது கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்களாலையும் கம்மி காசுல ஈஸியா யூஸ் பண்ண முடியுது.